ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பகுதியில் ரிவ்யூ 2026 நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ட்ரீம் காலேஜா இருக்கிற பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இருக்கிற பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்சோட காலேஜோட ரிவ்யூ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போறோம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2377. ஓகேங்களா, இந்த காலேஜோட அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு, இந்த காலேஜ்ல எவ்வளவு பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணி தராங்க, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, லாஸ்ட் இயர் ஒவ்வொரு கோர்ஸும் எந்த கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு, என்ன ரேங்க் வரைக்கும் போயிருக்கு, தென் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல என்ன ரேங்க் அண்ட் கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா அனலைசிஸ் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். ஓகேங்களா, இந்த காலேஜ் வந்து எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு காலேஜ் வந்து அவினாசி ரோட், கோயம்புத்தூர்ல உங்களுக்கு அவினாசி ரோட்ல நீலாம்பூர்ல இந்த காலேஜஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 16 கிலோமீட்டர்ஸ்ல இந்த காலேஜஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. சரிங்களா, கோயம்புத்தூர் 8 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. இது வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். பிஎஸ்ஜி காலேஜை பத்தி நம்ம சொல்லணும் அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லாவே பண்ணி கொடுக்குற ஒரு காலேஜ். சரிங்களா, சரி, இதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு டோட்டலா வந்து ஒரு 8 கோர்சஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் 2014 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்பி அக்ரிடேஷன்ஸ் வந்து 2027 வரைக்கும் இருக்கு. டோட்டலா வந்து 60 சீட்ஸ். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 2014 ஸ்டார்ட் பண்ண கோர்ஸ். நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்டேக், அதாவது 240 சீட்ஸ் வந்து இருக்கு. இந்த கோர்ஸ்க்குமே என்பிஏ அக்ரிடேஷன் 2027 வரைக்கும் இருக்கு. தென் அடுத்து ட்ரிபிள் இ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 120 சீட்ஸ் 2014 ஸ்டார்ட் பண்ணது. இந்த கோர்ஸ்க்குமே உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் 2027 வரைக்கும் இருக்கு. தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இங்க டபுள் இன்டேக் 120 சீட்ஸ் 2014 இந்த கோர்ஸும் ஆரம்பிச்சு உங்களுக்கு 2027 வரைக்கும் என்பிஏ அக்ரிடேஷன் இந்த கோர்ஸ்க்குமே இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 கோர்சஸ்மே பாத்தீங்கன்னா 2024 ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதுவும் 2014 120 சீட்ஸ் உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் 2027 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. தென் ரிமைனிங் கோர்சஸ் பார்க்கும்போது அடிஷனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இங்க டபுள் இன்டெக் 2022 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு 2025 லாஸ்ட் இயர்ல உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல விஎல்எஸ்ஐ டிசைன் டெக்னாலஜி 60 சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தென் அதே மாதிரி லாஸ்ட் இயர் பிஃபோர் இயர் 2024 60 சீட்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு வந்து 60 சீட்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. இந்த லாஸ்ட் 3 கோர்ஸுமே என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் கிடையாது. சரிங்களா, தென் இதுதான் வந்து ஒவ்வொரு கோர்ஸோட சீட் மேட்ரிக்ஸ். தென் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். சிவில் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் சிவில் இன்ஜினியரிங் வந்து ஓசி 186 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 181 175 177.5 வரைக்கும் ஓசி இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் ஸ்லைட்லி வந்து ஹையரா இருந்திருக்கு. தென் அதே மாதிரி உங்களுக்கு பிசிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 183 வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து போயிருக்கு. பிசிஎம் 182.5, தென் எம்பிசி 181.5, தென் எஸ்சி 171, தென் எஸ்சிஏ 169 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. அதே மாதிரி ரேங்க் வைஸ் நம்ம பார்க்கும்போது பட் ஆனால் ரேங்க் வந்து கீழே போயிருக்கு. உங்களுக்கு 2023 இதோட ரேங்க் வந்து 22,035 இருந்திருக்கு. உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,425 இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் 2025 உங்களுக்கு 21,000, அதாவது ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு ஸ்லைட்லி. இந்த இயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வரதா வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி பிசிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல தான் வந்திருக்கு இந்த 2025. சரிங்களா, தென் அதனால வந்து இந்த ரேங்க் பேசிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் வந்து கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோர்சஸ் பார்க்கணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ்ல மோஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், தவிர்க்க முடியாத ஒரு கோர்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 197 சேம் ஸ்லைட்லி வந்து அதே ரேஞ்சஸ்ல தான் கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. தென் பிசி 186, பிசிஎம் 195.5, தென் எம்பிசி 195, தென் எஸ்சி 184, எஸ்சிஏ 178, தென் எஸ்டி 171 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. பட் ரேங்க் வைஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. லாஸ்ட் இயர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. உங்களுக்கு 2023 ரேங்க் வந்து 1588 இருந்திருக்கு. உங்களுக்கு 2024 1956 இருந்துச்சு. பட் 2025
2379 உங்களுக்கு ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு, அதனால கட் ஆஃப் வந்து இந்த நீங்க ரேங்க் வைஸ் பார்க்கும்போது இன்னும் வந்து இந்த வருஷமும் கொஞ்சம் பின்னாடி போக வாய்ப்புகள் இருக்கு. பட் முன்னாடி வர வாய்ப்புகள் கம்மி இல்ல, வாய்ப்பு இல்ல. கொஞ்சம் ரேங்க் வந்து பின்னாடி தான் போக வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷமும். பிசிஎம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் ரேங்க் வந்து முன்னாடி வந்து 3000 அந்த ரேஞ்சஸ்ல இருக்கு. பிசிஎம் 4000, தென் எம்பிசி வந்து 4617, தென் எஸ்சிஏ உங்களுக்கு எஸ்சி வந்து 26623, தென் எஸ்சிஏ 41000 வந்திருக்கு, தென் எஸ்டி வந்து 43000. ரேங்க் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் இந்த லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வராம பேக்ல போயிருக்கு. தென் அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கு 194.5 வரைக்கும் 2025 இருந்திருக்கு. தென் பிசி 193, தென் பிசிஎம் 191.5, தென் எம்பிசி 191.5, எஸ்சி 177, தென் எஸ்சிஏ 174, தென் எஸ்டி 146 வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா, உங்களுக்கு ப்ரீவியஸ் கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. பட் ரேங்க் வைஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லைட்லி பேக்ல போயிருக்கு. சரிங்களா, உங்களுக்கு ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. இவங்களோட 2024ல உங்களுக்கு 4591 இருந்த ஓசி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2025ல 5939 உங்களுக்கு பேக்ல போயிருக்கு. அதே மாதிரி பிசிஎம்க்குமே சரி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு ஸ்லைட்லி வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2023ல உங்களுக்கு கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இதே சேவ் ரேட் ஆஃப் ரேஞ்சஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருந்த மாதிரி இருக்கு. 24ல உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் 2025ல கொஞ்சம் பேக்ல போயிடுச்சு. அதுதான் வந்து பெரிய டிஃபரன்ஸா இருக்கு. சரிங்களா, தென் அடுத்து பார்க்க போற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரிங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஃப்ரண்ட்ல வந்து 2020ல 185 இருந்த 2024ல 188, 2025ல 189.5 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. தென் பிசி 187, பிசிஎம் 186.5, தென் எம்பிசி 184.5, தென் எஸ்சி 171.5, எஸ்சிஏ 164, தென் எஸ்டி 134.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. தென் ரேங்க் வைஸ் நம்ம பார்க்கும்போது 2023 12,646 இருந்த ரேங்க் வந்து 2024 11,028 இருந்துச்சு. பட் 2025ல இது ரேங்க் வந்து ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. 13,993 உங்களுக்கு ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. அதே மாதிரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஏ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. சரிங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ஸ்லைட்லி அப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு ஏடிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பேர் பண்ணும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆஃப் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் 196 இருந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 196, லாஸ்ட் இயர் 2020ல 196, அதே மாதிரி லாஸ்ட் இயருமே 196 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. சேம் அதே ரேட் ஆஃப் செட் ஆஃப் ரேஞ்சஸ்ல போயிருக்கு. தென் பிசி வந்து 195.5, தென் பிசிஎம் 193, தென் எம்பிசி 194.5, தென் எஸ்சி 182.5, தென் எஸ்சிஏ 180.5. மோரலஸ் வந்து சேம் அதே செட் ஆஃப் ரேஞ்சஸ்ல உங்களுக்கு மெயின்டைன் ஆயிருக்கு. ரேங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம 2023ல 2115 உங்களுக்கு இருந்திருக்கு. 2025ல அது ஸ்லைட்லி கொஞ்சம் பேக் போயிருக்கு, 2614 இருந்துச்சு. பட் 2025ல இது ரேங்க் இன்னும் பின்னாடி போயிருக்கு, 3387 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்ல உங்களுக்கு ரேங்க் வந்து நல்லாவே பின்னாடி போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம இது பார்க்கும்போது இன்னும் வந்து ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கட் ஆஃப் வந்து இன்னும் ரெடியூஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் விஎல்எஸ்ஐ டிசைன் லாஸ்ட் இயர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு 2025ல உங்களுக்கு ஓசி வந்து 195 உங்களுக்கு இருந்திருக்கு. பிசி 194.5, தென் பிசிஎம் 195, எம்பிசி 192, எஸ்சி 176.5, தென் எஸ்சிஏ 179.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் இருக்கு. உங்களுக்கு ரேங்கை பொறுத்த வரைக்கும் 4813 ரேஞ்சஸ்ல உங்களுக்கு ஓசி இருந்திருக்கு. ரிமைனிங் கம்யூனிட்டிஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதே அளவுல நீங்க மீண்டும் நீங்க டெஃபினட்டா வந்து அதே ரேஞ்சஸ்ல தான் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தென் அடுத்து பாத்தீங்கன்னா இசிஇ. இசிஇ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 196.5 வரைக்கும் போயிருக்கு. 2023ல இதோட கட் ஆஃப் வந்து 194.5 இருந்திருக்கு, 194.5. பட் 2025ல 196.5 வரைக்கும் உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு அதே மாதிரி பிசி 196, அண்ட் பிசிஎம் 195, தென் எம்பிசி 194.5, எஸ்சி 183, எஸ்டிஏ 186.5, எஸ்டி 176 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து போயிருக்கு. ரேங்க் வைஸ் நம்ம பார்க்கும்போது 2023ல உங்களுக்கு வந்து ஈசியோட ரேங்க் வந்து 3063 இருந்தது. உங்களுக்கு 2024ல 2632 உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அதே மாதிரி 2025ல 2843 உங்களுக்கு சேம் அதே ரேஞ்சஸ்ல மெயின்டைன் இருக்கு. ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்லயுமே ரேங்க் வந்து நல்லா ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. இந்த வருஷம் ஈஸியோட கட் ஆஃப் வந்து இன்னும் வந்து ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃபும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல போக
உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனால வந்து ஈஸியை பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா கட் ஆஃப் வந்து ஃப்ரண்ட்ல தான் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 188 ஆகுது, இந்த வருஷம் 191.5 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓசி வந்து போயிருக்கு 2025ல. தென் பிசி உங்களுக்கு 189.5, தென் பிசிஎம் 188, தென் எம்பிசி 188, எஸ்சி 165.5, எஸ்சிஏ 167, எஸ்டி 161.5 வரைக்கும் போயிருக்கு. உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கம்பேர் பண்ணா ஸ்லைட்லி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தான் வந்திருக்கு. 2024ல உங்களுக்கு வந்து 11,663 இருந்தது, உங்களுக்கு 2025ல 11,000 ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. ரிமைனிங் கம்பெனிஸ்ல உங்களுக்கு ரேங்க் வந்து நல்லாவே ஃப்ரண்ட்ல தான் வந்திருக்கு. தென் இது வரைக்கும் நான் பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்ல இருக்க 8 கோர்சஸ்க்கான உங்களுக்கு போன வருஷம் கட் ஆஃப் லாஸ்ட் 3 இயர்ஸோட கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அந்த ரேஞ்சஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. இதோட ரெக்கார்ட்ஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க வெப்சைட்லயே பார்த்துலாம். நீங்க அட்மிஷன்ஸ் வந்து இந்த வருஷத்துக்கு எல்லாமே வந்து ஓப்பன்ல இருக்கு. அட் பிரசன்ட் வந்து நீங்க அட்மிஷன்ஸ் பேஜஸ்க்கு வந்து நீங்க மேல அட்மிஷன்ஸ்ல உங்களுக்கு வெப்சைட்ல பண்ணீங்கனாலே உங்களுக்கு அட்மிஷன் சொல்லிட்டு இருக்கு. இதுல ப்ரௌச்சர்ஸ்ல உங்களுக்கு டீடைலா உங்களுக்கு கட் ஆஃப் டீடைல்ஸ், ப்ரௌச்சர்ஸ் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் டீடைல்ஸ், உங்களுக்கு எங்க யாரை கான்டாக்ட் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து எல்லாமே வெப்சைட் அவைலபிளா இருக்கு. இந்த ப்ரௌச்சர்ஸ்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ப்ரௌச்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து 4 பேஜஸ் வந்து இந்த ப்ரௌச்சர்ஸ்ல 4 பேஜஸ் ஃபர்ஸ்ட் காலேஜோட இன்ஃபர்மேஷனை பத்தி கொடுத்துருக்காங்க. அதோட விஷன் மிஷன்ஸ் தென் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு ஓகேங்களா சொல்லிருக்காங்க. இந்த வருஷம் அடிஷனலா வந்து பிஏ வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பிடி சைட்ல பேச்சுலர் ஆஃப் டிசைன் ஓகேங்களா இந்த வருஷம் வந்து அடிஷனலா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சரிங்களா? இதை ரிமைனிங் கோர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடிஷனலா இந்த 2 கோர்சஸ் வந்து இந்த வருஷம் வர வாய்ப்புகள் இருக்கு. தென் அதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸோட கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் வந்து எந்த அளவு ரேஞ்சஸ்ல இருந்திருக்கு, மினிமம் என்ன மேக்ஸிமம் என்னன்னு சொல்லிட்டு அவங்களே டீட்டெயிலாவே கொடுத்துருக்காங்க. அகாடமிக் பெர்ஃபார்மன்சஸ் வந்து ஒவ்வொரு வருஷம் எவ்வளவு இருந்திருக்கு ஓகேங்களா இன் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் கிராஜுவேஷன் ரேட் வந்து உங்களுக்கு போன வருஷம் எப்படி இருந்திருக்கு, அது மட்டும் வருஷம் எவ்வளவு பேர் வந்து கிராஜுவேஷன் ஆயிருக்கிறாங்க அந்த அதுவும் கொடுத்துருக்காங்க. தென் சேலரி பேக்கேஜ் வந்து மினிமம் எவ்வளோ, ஹையஸ்ட் எவ்வளோ, மீடியமா எவ்வளவு இருக்கு ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது 2024க்கும் 2025க்கும் ஐடி செக்டர்ல எவ்வளவு பேர் ஜாப் பிளேஸ் ஆயிருக்காங்க, ஐடி ப்ராடக்ட்ல எவ்வளவு பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க, என்னென்ன கம்பெனிஸ்ல வந்து இருக்காங்க, ஹையர் எஜுகேஷன்ஸ்ல யாரெல்லாம் பேர் இருக்காங்க, இது மாதிரி வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு டீடைலா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கிளாஸ். சரிங்களா? அதனால இப்பவே நீங்க பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில நீங்க அப்ளை பண்றாங்க, இன்னைக்கே அப்ளை பண்ணிருங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கு, நீங்க அப்ளை பண்றவங்க இன்னைக்கே நீங்க அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ற மாதிரி எதுவும் கொடுக்கல. அட்மிஷன்ஸ் வந்து இல்லை ஸ்டேட்டா இன்ஸ்டியூஷன்ஸ் தான் டேரக்டா தான் போய் பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்ல இதோட கவுன்சிலிங் கோட் 2377 பிஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம டீட்டெயிலா இன்னொரு செஷன்ல நம்ம என்னென்ன காலேஜஸ்ல சூஸ் பண்ணும்போது அப்ப நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு வேற காலேஜ் தகவல் டீடைல்ஸ் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.